ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான மறைந்த ரவுடி நாகேந்திரன் மகன் அஸ்வத்தாமனுக்கு அக்டோபர் 28 வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு அவர் வீட்டின் அருகே வெட்டிக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் பிரபல ரவுடி நாகேந்திரன், அவருடைய மகன் அஸ்வத்தாமன் உள்ளிட்ட 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சமீபத்தில் ரவுடி நாகேந்திரன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து அவருடைய மகன் அஸ்வத்தாமனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது. பின்னர் இடைக்கால ஜாமீன் முடிந்ததை அடுத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மீண்டும் சரணடைந்த அஸ்வத்தாமன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் தன்னுடைய தந்தையின் மரணத்தை தொடர்ந்து அதன் பிறகு நடக்க உள்ள காரியம் உள்ளிட்ட நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டும் என்பதால் தனக்கு 15 நாட்கள் இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அஸ்வத்தாமன் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கார்த்திகேயன் அக்டோபர் 28 வரை அஸ்வத்தாமனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். அதேபோல கடந்த 1.5 ஆண்டுகளாக ஜாமீன் கிடைக்காமல் சிறையில் இருந்து வரும் சதீஷ் மற்றும் ஹரிஹரனுக்கும் ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏட்டு குற்றவாளி அஸ்வத்தாமன் ஜாமீனில் வெளியே வந்துள்ள நிலையில் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்க பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல சதீஷ் மற்றும் ஹரிஹரனுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வட சென்னையில் முக்கிய அரசியல் தலைவராக திகழ்ந்தவர் ஆம்ஸ்ட்ராங். இவர் தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தார். கடந்த ஆண்டு ஜூலை 5 ஆம்ஸ்ட்ராங்கை பெரம்பூரில் வைத்து மர்ம நபர்கள் கொலை செய்தனர். இந்த கொலை சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த கொலை தொடர்பாக காவல் நிலையத்தில் 11 பேர் அப்போது சரணடைந்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி வாங்கவே கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்தனர். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு இது காரணமில்லை, வேறு காரணங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்றும் பின்னணியில் உள்ளவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டதை அடுத்து மற்ற குற்றவாளிகள் உண்மையை சொல்ல தொடங்கினர். இதனையடுத்து பல கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். அப்படி கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர்தான் அஸ்வத்தாமன். தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கட்சியில் மாநில முதன்மை பொதுச் செயலாளராக இருந்தார். இவர் மீது பல வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இவருக்கும் தொடர்பு இருந்ததால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அஸ்வத்தாமன் நீக்கப்பட்டு விட்டார். Subscribe to One India and never miss an update.